ட்ரேடர்ஸ் இன்னைக்கு நம்ம நிஃப்டி சார்ட்ல நம்ம மேத் இண்டிகேட்டர்ல நம்ம ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு டேட் வந்து ஜூலை 20 மண்டே. ஸோ இந்த ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி நம்ம இண்டிகேட்டர் என்னைக்கு பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்போம் மண்டே டியூஸ்டே நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இன்னைக்கு மண்டேங்கிறதுனால நான் அந்த இண்டிகேட்டர் நான் எடுத்திருக்கேன். இப்போ அந்த இண்டிகேட்டரை வந்து நான் இப்போ செட்டிங்ஸ்ல போயிட்டு இன்னைக்கான டேட் 20ங்கிற செலக்ட் பண்றேன். எக்ஸ்பைரி வந்து இந்த ரீசெண்ட் வீக்ல எக்ஸ்பைரிக்கான டேட் கொடுக்கணும். ஸோ இங்க நான் வந்து ஷோ ஓஆர்பி 5 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் மண்டே டியூஸ்டேங்கிற ஆப்ஷனை வந்து நான் எனேபிள் பண்றேன். ஸோ எனேபிள் பண்ணனே எனக்கு வந்து ரெண்டு வேல்யூ காமிக்குது. 24,400 கால் ஆப்ஷன் 149 அண்ட் 24,300 புட் ஆப்ஷன் 37. ஸோ நான் இங்க ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல வந்து 24,000 கால் ஆப்ஷனை வந்து நான் லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட வேல்யூவான 149 இங்க நான் மார்க் பண்ணிக்கிறேன். 149 coordinates 149. ஸோ இதை வந்து நான் என்னன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா லைக் ரிவர்சல் ஆர் பிரேக் அவுட் லைன் as per ORB இண்டிகேட்டர் அப்படின்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். சிமிலர்லி 24,300 புட் ஆப்ஷனுக்கு வந்து 37ங்கிற வேல்யூல நான் மார்க் பண்றேன். ஸோ அதோட வேல்யூ இங்க நான் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்ஸ்ல 37. ஓகே, இப்போ நம்ம கான்செப்ட் குள்ள போலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் அதோட ஹை அண்ட் லோவை இங்க நம்ம மார்க் பண்றோம். ஸோ இங்க நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அதோட லோ எங்க இருக்குன்னு பார்த்துட்டு நான் அதையும் நான் இங்க மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து ஒரு ஹைய பிரேக் பண்ணி போறான் அப்படின்னா நம்மளுக்கு இங்க காமிச்சிருக்க புட் ஆப்ஷனை வந்து நம்ம ரெஃபர் பண்ணி அங்க என்ன நடக்குது, இந்த லைன் பக்கம் என்ன நடக்குதுங்கிறது பார்க்கணும். அதுவே மார்க்கெட் வந்து கீழே அந்த லோவை பிரேக் பண்ணுது அப்படின்னா 5 மினிட்ஸோட லோவை பிரேக் பண்றப்போ புட் ஆப்ஷன் ஆப்போசிட்ல வந்து நம்ம கால் ஆப்ஷன் வந்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ கால் ஆப்ஷன் வந்து இங்க இந்த வேல்யூ பக்கத்துல என்ன நடக்குதுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இவ்வளவுதான் லாஜிக் என்னன்னா, மேல பிரேக் பண்றப்போ நம்ம வந்து புட் ஆப்ஷனை நம்ம பார்க்கணும். கீழே பிரேக் பண்றப்போ இங்க காமிச்சிருக்க கால் ஆப்ஷனை பத்தி நம்ம பார்க்கணும். சோ இப்ப நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். காலையில மார்க்கெட் பாத்தீங்கன்னா இது இவ்வளவு தூரம் வர மாதிரி வந்தது வரல. பட் இப்போ பாருங்க, எக்ஸாக்டா இந்த 1245 கேண்டில் வந்து மார்க்கெட் வந்து இந்த லோவை வந்து பிரேக் பண்ற மாதிரி வந்திருக்கு. சோ நம்ம கான்செப்ட் படி இங்க லோவை பிரேக் பண்ணிருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கால் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்றேன். 24,000 கால் ஆப்ஷன். அந்த டைம்ல 1245ல பாருங்க, கிட்டத்தட்ட அவன் வந்து இந்த வேல்யூ வந்து ஒரு ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். இங்க இருந்து ஒரு ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 10 வரை நம்ம வேலிடேட் வச்சுக்கலாம். சோ இந்த இடத்துல ஒரு 6 பாயிண்ட்ஸ்க்கு இங்க வந்து தொட்டுட்டு மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயிருக்கான். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு திரும்பி இருக்கான். நெக்ஸ்ட் ஒரு கிரீன் கேண்டில் வச்சு ரிவர்சல் மாதிரி ஃபார்ம் ஆகுறான். இப்போ நம்ம இந்த கான்செப்ட் படி என்ன அப்படின்னா, மார்க்கெட் இப்போ இங்க பிரேக் ஆயிடுச்சு. இந்த பிரேக் ஆனது வந்து கண்டிப்பா இந்த லைனையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் ஒரு பாக்ஸ் போடுறேன். இந்த ஒரு கேண்டில் இங்க ஒரு ரெட் கேண்டில் இப்படி பிரேக் பண்ணிருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து கன்ஃபார்மா இந்த லைனு கீழே பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே தான் போறாங்க. விச் மீன் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக போகுதுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுவே இந்த இடத்துல வந்துட்டு இந்த லைனை வந்து நம்ம ஒரு சப்போர்ட்டா எடுத்துட்டு அது பாட்டுக்கு திரும்புது அப்படின்னா மார்க்கெட் இங்க இருந்து வந்து ரிஜெக்ட் ஆகி மேலதான் திரும்ப போறாங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சோ அப்படி பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ல நமக்கு வந்து ஒரு இந்த லைன் கீழே வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ரெட் கேண்டில் வந்து வரல. சோ வரலங்கிறப்போ இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ நம்ம இந்த ஒரு கேண்டில்லயே நம்ம என்ன டிசைட் பண்ணிடலாம் அப்படின்னா மார்க்கெட் இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகுறான். சோ மார்க்கெட் வந்து அவங்க வந்து இந்த 5 மினிட்ஸ் கேண்டில பிரேக் பண்ணி கீழே போறதுக்கு அவங்க மார்க்கெட் ரெடியா இல்லைங்கிறது இந்த பிரீமியம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஓகே. இப்போ மார்க்கெட் டைரக்ஷனா நம்ம இதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த பர்டிகுலர் டைம் 250க்கு அப்புறம் வந்து இந்த ரெண்டு கேண்டில் வச்சு மார்க்கெட் மேலதான் போக போறான் அப்படிங்கறது கண்டுபிடிச்சாச்சு.
சோ நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு என்ட்ரி செட்டப்காக நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். சோ இப்ப மார்க்கெட் மேலதான் போறாங்கிறப்போ நம்ம இந்த கால் ஆப்ஷன்லயே நம்ம என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுக்கிறதுக்கு நான் என்ன பாக்குறேன்னா, ப்ரீவியஸா எங்க ஒரு ஸ்விங் இருக்குன்னு பாக்குறேன். அந்த ஸ்விங்கோட ஹையை நான் மார்க் பண்றேன். இந்த இடத்துல இருக்கு. இந்த ஸ்விங்கோட ஹையை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் இதை வந்து என்ட்ரின்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். சோ நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு எப்போ இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில வந்து அவங்க பிரேக் பண்றாங்களோ, பிரேக் பண்ணி போறப்போ இந்த இடத்துல நான் பிராக்கெட் ஆர்டர் நான் எடுத்து வெயிட் பண்ண போறேன். ஓகே, இது என்னோட என்ட்ரி. டார்கெட் நான் இதுவரை வெயிட் பண்ணலாம். டார்கெட் மார்க்கெட் எவ்வளவு தூரம் போகும் தெரியாது. சோ நம்ம டார்கெட் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, ஒரு சிங்கா ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அதெல்லாம் டார்கெட் 1 டார்கெட் 2 போலாம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இங்க ஒரு சிங் இருக்கு. அதை வந்து நான் மார்க் பண்றேன். இந்த ஸ்விங் வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்விங் எங்க பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ஓப்பன் வேல்யூ அதோட ஹை இருக்குல்ல, அதை நம்ம வச்சுக்கலாம். சோ இது வந்து நான் 2 இதா வச்சுக்கிறேன். சோ இதை வந்து நான் என்னன்னு சொல்றேன்னா, டார்கெட் 1 அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன். இதை வந்து நான் டார்கெட் 2 அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மார்க்கெட் இந்த கேண்டில்ல ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, ரிவர்ஸ் ஆயிட்டு திரும்ப கீழே கூட வரலாம். இங்க வந்து ப்ராப்பரா ரீடெஸ்ட் பண்ணிட்டு கூட போலாம். என்ன வேணா ஆகலாம். பட் நான் இந்த இடமே ரீடெஸ்ட்ங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்போ நான் கன்ஃபார்மா ஒரு என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னா, எனக்கு இந்த ஸ்விங் ஹையை வந்து பிரேக் பண்ணணும். இந்த கண்டிஷனை பாத்தீங்கன்னா ஒரே கேண்டில் பிரேக் பண்ணி நம்மளுக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. ஆல்டர்னேட் கண்டிஷன்ஸ்ல எப்படி ஆகும் அப்படின்னா, ஒரு கேண்டில் வந்து இந்த இடத்த இப்படி க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் திரும்ப எய்தர் இங்க வந்து டச் பண்ணிட்டு அப்படியே கூட அவங்க இந்த டார்கெட் போகலாம். மார்க்கெட் எப்படி வேணா ரியாக்ட் பண்ணலாம். பட் நமக்கு வந்து இப்படிதான் ப்ராப்பரா போகணும்னு இல்ல. சோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, அதனால என்ன பண்ணிருக்கேன், இந்த வேல்யூ இங்க நான் எனக்கு என்ட்ரி வேல்யூ 206.70 இருக்கு. நான் ஒரு 208 ஆர் 210 அந்த மாதிரி இடத்துல நான் பிராக்கெட் ஆர்டர் நான் பிளேஸ் பண்ணிட்டேன். சோ பிளேஸ் பண்ணிட்டு நான் இங்க என்னோட டார்கெட் ஆனா 241க்கு வெயிட் பண்றேன். சோ இப்போ மார்க்கெட் பாத்தீங்கன்னா அது ஒரே கேண்டில்ல இங்க பிரேக் பண்றப்போ ஸ்ட்ராங்கா நமக்கு தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு மார்க்கெட் மேலதான் போக போகுதுன்னு. ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்து இங்க போய் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஒரே கேண்டில்ல நம்மளுக்கு ஹிட் ஆயிடுச்சு. சோ இங்க நீங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 210ல இருந்து இங்க நீங்க எடுத்திருந்தீங்கன்னா இதுவே ஒரு 32 பாயிண்ட்ஸ் வந்திருக்கும். பட் மார்க்கெட் ஸ்டில் நம்மளுக்கு மேல போகும். நான் எவ்வளவு தூரம் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, நம்ம இந்த லைன் வர மேல போகுமான்னு பார்க்கணும். சோ நான் அது வரை வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ மார்க்கெட் பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் போயிடுச்சு. இங்க இங்க போயிடுச்சு. இங்க வந்து நம்மளுக்கு 75 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு டார்கெட் கிட்டத்தட்ட 75, 77 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. ஓகே, இப்போ இந்த இடம் பாருங்க. இந்த இடம் இத பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம்னா, இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் லைனை வந்து க்ளோஸ் பண்ணி பிரேக் பண்ணி வைக்கிறானா, அவன் மேல கால் சைடு தான் போவானாங்கிறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவோம்னா, நான் ஆல்ரெடி பிகினிங் ஆஃப் த வீடியோல நான் சொல்லியிருந்தேன். ஒரு கேண்டில் மேல க்ளோஸ் பண்ணுதுன்னா நம்ம புட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணணும். புட் ஆப்ஷன் வந்து 24,337ங்கிற வேல்யூ நம்மளுக்கு வந்திருக்கு. சோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இது எந்த டைம் பாத்தீங்கன்னா 2 o'clock பாத்தீங்கன்னா நமக்கு புட் ஆப்ஷன் வந்து இங்கதான் இருக்கும். அதோட வேல்யூ பாருங்க கிட்டத்தட்ட 90 ருபீஸ்ல இருக்கான். புட் ஆப்ஷன் வந்து அப்போ ஒரு வேலை இங்க 37க்கு கீழே அவன் க்ளோஸ் பண்ணியிருந்தான், அந்த கேண்டில் இப்படி க்ளோஸ் பண்ணிருச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்கா சொல்லலாம் மார்க்கெட் வந்து இன்னும் மேல அப்சைட் தான் போக போறான் அப்படின்னு தெரிஞ்சிடும். பட் நமக்கு இந்த இடம் அவன் ரீச் ஆறப்பே நமக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் வந்து இங்க 91ல இருக்கான், 37 பக்கத்துல கூட வரல. சோ அப்போ இங்க இருந்து மார்க்கெட் கண்டிப்பா ரிவர்ஸ் தான் ஆக போறான், இல்ல இங்கேயே சஸ்டைன் ஆகும் ஏதோ ஒண்ணு ஆக போகுது. சோ இந்த இடம் வரப்ப எனக்கு மார்க்கெட் நல்லா தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேல போகாதுன்னு தெரிஞ்சிருச்சு. சோ நம்ம அப்ப டார்கெட் நம்ம இங்கேயே க்ளோஸ் பண்ணிடலாமா? சோ ஓவராலா பாத்தீங்கன்னா அப்போ இந்த 2 ஸ்ட்ரைக்க வச்சுமே நம்ம என்ன பண்ணிருக்கலாம்னா எவ்வளவு தூரம் போகுங்கிறதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம இந்த இடம் வரப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் லைக் 77 பாயிண்ட்ஸ் வரப்பே தெரிஞ்சிருச்சு. நீங்க ஒரு ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 65 பாயிண்ட்ஸ் நம்ம ஈஸியா இந்த ஒரு என்ட்ரில கேப்சர் பண்ணிட்டு இருக்கலாம். சோ இது இந்த வாரத்துக்கான இந்த மண்டேக்கான ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம யூஸ் பண்ணிருக்கோங்கிறது இதுக்கான வீடியோஸ் எல்லாம் வந்து சின்ன சின்னதா நான் என்னோட பிரீமியம் குரூப்ல நான் வந்து போட்டிருக்கேன். சோ நீங்க இன்ட்ரெஸ்டட்னா நம்ம பிரீமியம் குரூப் ஜாயின் பண்ணணும்னா நீங்க டெலகிராம்ல நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். யூடியூப்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நான் அடுத்த வீடியோ வந்து நாளைக்கு நான் வந்து போஸ்ட் பண்றேன். நாளைக்கு எப்படி ஓஆர்பி
ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்க மார்க்கெட்டுங்கிறத நாளைக்கு நான் போஸ்ட் பண்றேன். தேங்க்யூ.